வணக்கம் நண்பர்களே, நான் இப்போது தக்காளி சட்னி செய்யாது எப்படி என்று சொல்ல போகிறேன். தக்காளி 3, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 வத்தல், தேவையான வெள்ளைப்பூடு, கொத்த வெங்காயம். இப்போது சட்டியை எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பு பற்ற வைக்கணும். முதல்ல அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்தையும் கடலப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதுக்கு பிறகு வத்தலையும் போட்டு அந்த சூட்லேயே லைட்டாக போட்டோன்னே எடுத்துடணும், இல்லைன்னா கருகி போயிடும். எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டியாச்சு. அப்புறம் வெள்ளைப்பூடு எண்ணெயில் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெள்ளைப்பூடு தோலோடு போட்டால் ருசியாக இருக்கும். அப்புறம் வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும், பொன்னிறமாக வர தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்க வரைக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றி தேவையான எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெயோட ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்காதவங்க அளவாக சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வருது. அப்புறம் வதங்கின வெங்காயத்தை எடுத்து வேறு பாத்திரத்தை கொட்டியாச்சு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அரைச்சாச்சு. தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. வதங்கின தக்காளியும் வெங்காயம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சூடு நல்லா ஆறின பிறகு மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். அரைச்சாச்சு. பார்த்தீங்களா, பார்த்தாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ அது சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயும் கருவேப்பிலை போட்டு வதக்கி இப்போ இதை அரைச்சி வச்ச விழுது, அரைச்சி வச்ச சட்னி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டாச்சு. இப்போ ரொம்ப சட்னியை கொதிக்க விடக்கூடாது. ஸோ இந்த சட்னியை இட்லிக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ தக்காளி சட்னி ரெடி.